ஹாய், இன்னைக்கு குட்டானா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு குட்டானோட மம்மி ஒரு சைட் டிஷ் சொல்லியிருக்காங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீட் பண்ணிவிட்டு இப்போது பக்கத்தில் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ வந்து வேக வச்சுருக்காங்க. இப்போ பட்டை, லவங்கம், சீரகம், அந்த பூ, வெந்தயம் எல்லாமே போட்டு நல்லா அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் கலரில் வர வரைக்கும். அது ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம ஒரு க்ரீன் பேஸ்ட் அரைக்கணும். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேங்காய் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, 3 கேஷ்யூஸ், கொத்தமல்லியும் புதினாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டு இப்போ அந்த ஆனியனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போது உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அது கொதித்தோடனே நம்ம டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்தோடனே க்ரீன் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சோடனே லாஸ்ட்டாக நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை கொட்டி அது நல்லா கலரி அது எல்லாமே அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு இருக்குன்னா க்ரீன்